Hi friends, welcome back to our Sahai, our favorite YouTuber. லாங் டைமாக என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா தம்பி ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஊருக்கு போனோம். கொஞ்சம் கோல்டு காஃப் இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ லாங் டைமாக என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. நாங்கள் தம்பி வந்திருந்தப்ப சில பிளேசஸ்லாம் போயிருந்தோம். அதில் நான் இது வரைக்கும் மைசூர், பெங்களூரில் காட்டாத பிளேசஸ் மட்டும் ஷூட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நார்மலாக போன பிளேசஸ் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்க பிளேசஸ்க்கு ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் இப்போ போயிருக்க பிளேஸ் வந்து நந்தி ஹில்ஸ் தான் போயிருந்தோம். நந்தி ஹில்ஸ் போயிட்டு அங்கே வந்து போக நந்தீஸ்வரா டெம்பிள் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டெம்பிள். ஆல்ரெடி நந்தி ஹில்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ போக நந்தீஸ்வரா டெம்பிள் மட்டும் ஃபுல் வீடியோ உங்களுக்கு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிவோகம் சிவம் டெம்பிளும் இங்கே இருக்குது, அதுக்கும் போயிருந்தோம். அந்த வீடியோவும் இதில் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து நந்தி ஹில்ஸ் தான். ஆல்ரெடி நான் பெங்களூரில் நந்தி ஹில்ஸ் வீடியோ ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் நந்தி ஹில்ஸ் போயிட்டு வந்த பிளேஸ் வந்து இந்த போக நந்தீஸ்வரா டெம்பிள். நீங்கள் கண்டிப்பாக நந்தி ஹில்ஸ் வரீங்க அப்படின்னா இந்த டெம்பிளும் சேர்த்து விசிட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் எங்களால் பார்க்க முடியல. எனக்கு இந்த டெம்பிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு தூண்லையும் உள்ளே வந்து அவ்வளோ சிற்பம் செதுக்கி வச்சுருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த போக நந்தீஸ்வரா டெம்பிள் பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் தாராசுரத்தில் இதே மாதிரி ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஐராதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த டெம்பிளும் இதே மாதிரியே வந்து பார்க் மாதிரி இருக்கும். நிறைய ரிலாக்ஸாக இருக்கலாம், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டெம்பிளும். அதுலேயும் நிறைய தூண்லலாம் வந்து ஒரு தூண்லேயும் அவ்வளோ சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த டெம்பிளில் வந்து அவ்வளோ சிற்பம் எல்லாத்துலேயும். இந்த தேர்லேயே வந்து அவ்வளோ சிற்பம் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த டெம்பிள் பார்க்குறப்ப வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். உங்களுக்கு கோயிலை பற்றின ஸ்டோரி வந்து சைட்லேயே வந்து சின்னதாக எழுதியிருக்காங்க. நிறைய தூண்கள் இருந்துச்சு. தூண்கள் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய சிற்பம் செதுக்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு வந்து இதுக்கு பக்கத்தில் வெளில வந்தோடனே இந்த மாதிரி ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. இங்கேயும் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் போய் அந்த பார்க்கில் உட்காந்துட்டோம். இதோட ஃபுல் பிளான் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. இந்த பார்க்கில் சின்ன குளம் மாதிரி இருந்துச்சு. அந்த குளத்தில் வந்து நீங்கள் ஃப்ரீ பெடிக்யூர் பண்ணிக்கலாம். உண்மையிலே அதில் சும்மா விளையாட்டுக்கு லைட்டாக காலை வச்சோம், பார்த்தா அவ்வளோ ஃபிஷ் வந்து காலை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஜாலியாக. உள்ள கொண்டு வா. நாங்கள் ஃப்ரீயாகவே இங்கே பெடிக்யூர் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் நாங்கள் 3 o'clock எழுந்திரிச்சோம். நந்தி ஹில்ஸ் போகிறதுக்காண்டி. மார்னிங் போனால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அலைஞ்சதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பண்ணிகிட்டு இருக்கப்பே வந்து ஒரு தாத்தா வந்து இங்கே வந்து ஸ்கெட்ச் பண்ணாங்க. நம்மளை பார்த்து ட்ரா பண்ணுற மாதிரி பார்த்தும் பண்ணுவேன்னாங்க. இல்லைனா ஃபோட்டோஸ் கொடுத்தா அந்த ஃபோட்டோ வச்சு பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ தம்பி ஒய்ஃபை வந்து ஆக்சுவலாக ட்ரா பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் வீட்டில் வந்து அதை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு பசங்களை தான் பண்ணணும்னு ஆசை. ஆனால் வந்து இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட காணுச்சு. ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப லேட்டு தான், லஞ்ச் வேறு சாப்பிடல. அதனால் சரின்ட்டு இவங்க மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இவங்கள்ட்ட மேபி வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்க சார்ஜும் கூட ரொம்ப அதிகமாக பண்ணலை. ஆனால் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து அவங்க ஏஜுக்கு அவங்க உட்காந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அது கூடவே வந்து அவங்க வந்து அந்த ஒரு சாமி சிவன் ஃபோட்டோ ஒன்று ஸ்கெட்ச் பண்ணது, அதை வந்து அவங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் கொடுத்தாங்க. அவ்வளோதான். பசங்களை வெளில அழைச்சிட்டு வந்தோடனே சொல்லவே வேணாம். இங்கே நிறைய வந்து இந்த ஷாப்பிங்லாம் இருந்துச்சு. அதனால் பசங்க டாய்ஸ் அது இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக சாப்பிட போயிட்டோம். போகநந்தீஸ்வரா டெம்பிளுக்கு அடுத்து நாங்கள் வந்தது பெங்களூரில் இருக்க இந்த சிவகம் சிவன் டெம்பிள் தான். இங்கே வந்து அன்றைக்கி இந்த ஈசாவில் வந்து அன்றைக்கி வந்து அவங்க வந்தாங்க. சத்குரு வந்ததால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஏதோ ஃபெஸ்டிவல் போல். அதனால் வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு வந்தது தான் வந்து சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டோம். 7 o'clock தான் அந்த ஃபங்க்ஷனு. ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ தான் பயங்கர கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நம்ம போனோடனே என்ட்ரன்ஸில் வந்து நிறைய கவ் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி வச்சு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து மேலே போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 o'clock கிட்டக்க அங்கே போயிருந்தோம். ஆனால் வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மேபி 7 o'clock வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்க போல். 7 o'clock தான் வந்து அவங்க ஸ்பீச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் போனப்பே வந்து அவங்க ஹெலிகாப்டரில் வந்து இறங்குனது அதெல்லாம் அந்த டிஸ்பிளே அங்கே வச்சுருந்தாங்க. அந்த டிவியில் வந்து காமிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க.
நாங்கள் ரிட்டர்ன் வரதுக்கு டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த கிளிப்ஸ்லாம் நான் எடுக்கலை, என் பையன் வந்து நான் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தான். அதை தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் கொஞ்சம் நேரம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து டீ காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.